இஸ்லாமிய எழுச்சி என்பது பகல் கனவா அப்படிங்கிறது தான் தலைப்பு. இறுதி நூற்றாண்டு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ச்சியாக ஒரு 34 வீடியோ போட்டிருக்கோம். அப்போல்லாம் இந்த நூற்றாண்டு தாண்டி இந்த உலகம் இயங்க வாய்ப்பில்லை. அதோடைய முடிவில் என்ன நடக்கும் அப்படின்னா இஸ்லாமிய எழுச்சி ஏற்படும். ஒவ்வொரு முஸ்லீமும் அதை பற்றிய ஒரு அறிவு வச்சிருக்கணும், அதை பற்றிய ஒரு புரிதல் வச்சிருக்கணும். அப்படிங்கிறதுக்காக நாம் நம்முடைய இந்த தாவா செஞ்சிட்ருக்கோம். இப்போ பெரும்பான்மை முஸ்லீம்கள் சிலர் இதை பற்றி ஒரு ஆய்வு கூட பண்ணுறதில்ல. மறுமை நாள் அவங்க ஒரு சப்ஜெக்டாகவே அவங்க எடுக்கிறதில்ல. சிலர் என்ன பண்ணுறாங்க, இதுக்கு ஆதாரம்லாம் இல்லை, சும்மா வாய் வந்ததை அடிச்சுட்டு பேசுகிறான் அப்படிங்கிறாங்க. இப்போ இத்தனை நாள் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஹதீஸ் மட்டும்தான், அந்த 1500 வருஷம் அப்படிங்கிற அந்த ஹதீஸ் மட்டும்தான் ஆதாரமாக இது வரைக்கும் காமிச்சிட்டு இருந்தோம். இப்போ இன்றைக்கி ஒரு சில விஷயங்கள் குரானில் இருந்தே இது இறுதி நூற்றாண்டு தான் அப்படிங்கிறத புரியும் விதமாக இன்றைக்கி நிகழ்ச்சி இதை ரிலேட் பண்ணி தான் இருக்க போகுது. இஸ்லாத்தை மதமாக பார்ப்பவர்கள் 2 சாராராக பிரிக்கலாம். இஸ்லாத்தை தீனாக பார்க்குற ஒரு கூட்டம், இஸ்லாத்தை மதமாக பார்க்கக்கூடிய ஒரு கூட்டம். இப்போ இஸ்லாத்தை மதமாக பார்க்குறவங்க அவங்க எதையும் எதிர்பார்த்துட்டல. மறுமை நாள் கூட அவங்க என்ன சொல்கிறாங்க, திடீர்னு வரும்னு தான் நம்பிட்டு இருக்காங்க. இந்த பால் கறந்துட்டுருக்கும் ஒருத்தர் அப்படியே திடீர்னு வரும். 2 வியாபாரிகள் அப்படி துணியை விரிச்சுட்டு வியாபாரம் பேசிகிட்டு இருப்பாங்க, அப்போ திடீர்னு வரும். இப்போ ஒரு டிஎன்டிஜே பள்ளிவாசலில் ஒரு தாய் கூட பயானாக தான் சொன்னார், நீங்கள் நினைக்கிற மாதிரி தஜ்ஜால் வரணும், ஈசா நபி வரணும் அப்படின்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதிங்கிற. அதாவது ஒரு ஜமாத் ஏதாவது அபத்தமாக பேசுனா கண்டுக்காமல் எவ்வளோ இருக்கிறாங்க பாருங்க. அதாவது ரசூல்லா சொல்கிறது பொய்யா போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஈசா நபி வராமலே கூட போயிடலாம், தஜ்ஜால் வராமலே கூட போயிடலாம், அதுக்கு முன்னாடியே மறுமை நாள் வந்துரும்னு சொல்லிட்டு அபத்தமான கருத்து தங்களுடைய ஜமாத்துடைய அஃபீஷியல் மெம்பர்லேருந்துட்டு பேசுனா அதை எதிர்த்தும் அதை உணர்த்தியும் யாரும் எதுவும் பேச மாட்டாங்க, பாட்டுக்கு அமைதியாக கேட்டுருக்காங்க. நம்ம லாஜிக்கலாக பேசுனா கூட அது என்ன பண்ணுறாங்க, அது இல்லாஜிக்கல் அப்படின்றாங்க. இதுக்கு பேர் தான் ஃபிர்கா பரஸ்டிங்கிறது, அதுக்கு பேர் என்ன தக்லீதுங்கிறது. இது மாதிரியான இது பொதுவாக அவங்களுடைய அந்த புரிதல் எப்படி இருக்குன்னா, இதான் இவங்க புரிதலே இப்படி இருக்குன்னா அப்போ சுன்னத் ஜமாத் புரிதல்லாம் சொல்ல வேணும். இவங்க அதுக்கும் மேலே அப்படி இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுடைய நம்பிக்கை பொதுவாக என்ன அப்படின்னா, மறுமைங்கிறது திடீர்னு வரும், அல்லாஹ் எப்படியா இருந்தாலும் நம்ம சொன்ன கலிமாவுக்கு நமக்கு சொர்க்கம் கொடுத்துருவோம். யூதர்கள் 2வது அத்தியாயத்தில் 80 வசனத்தில் நம்பினாங்களே, நரகத்தில் சில நாட்கள் தவிர எங்களுக்கு நரக நெருப்பு தீண்டாது, எப்படியும் கடைசியாக கலிமா சொன்னவர்கள் நரகத்திலிருந்து வெளியேற்றப்படுவார்கள்னு சொல்லிட்டு பெரும்பான்மை சமூகம் நம்பிட்டு இருக்கு. அதனால் என்ன பண்ணுது, செய்ய வேண்டிய சில பணிகளை செய்யாமல் இருக்கு. இப்படி நம்பினா என்ன அப்படின்னா, நம்பினா மிகப்பெரிய இழப்பு இருக்குது. ஏன்னா மறுமையில் ஜெயிக்கிறதுக்குன்ட்டு குரான் வைக்கக்கூடிய ஒரு சில நிபந்தனைகளை இவங்க மறுத்துடுறாங்க. அப்போ மறுமை நெருக்கத்தில் இருக்குது அப்படிங்கும்போது அந்த நிபந்தனைகள் இன்னும் நம்ம ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணணும். இன்னும் நம்முடைய ஒர்க்கை என்ன பண்ணணும், ஸ்பீடு பண்ணணும். இப்போ இந்த மாதிரியான ஒரு முரணான ஒரு நம்பிக்கை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, செயல்படவே மாட்டீங்க. ஸ்பீடுங்கிறது 2ஆம் பட்சம், சுத்தமாக உங்கள்கிட்ட ஒரு ஆக்டிவிட்டீஸே இல்லாமல் போயிடும். அப்போ தீனுன்னு சொல்லக்கூடிய சாரார், அப்போ தீனுன்னு சொல்லக்கூடிய நாம தான் என்ன பண்ணுறோம், இது விஷயம் இஸ்லாம் முழு தீனு, இது முழு வாழ்க்கைக்குமான தீன். இதில் ஆன்மீகமும் இருக்குது, அரசியல் இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, குடும்பவியல் இருக்குது, சமூகவியல் இருக்குது. அனைத்தும் அல்லாவின் உத்தரவுப்படி அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படிங்கிறத நாம் சொல்கிறோம். இதற்காகத்தான் அல்லாஹ் தன் ரசூலையும் அனுப்புனா, அதன்படி தான் அவங்களும் வாழ்ந்து காமிச்சாங்க. இப்போ இந்த 2 விஷயங்கள் முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனை முழுமையாக நடைமுறைப்படுத்தி காட்டுவதற்காக அனுப்பப்பட்ட ரசூல். இதை குரான்லாம் 3 இடங்களில் சொல்கிறோம். 48வது அத்தியாயத்தில் 28வது வசனம், 9வது அத்தியாயத்தில் 33வது வசனம், 61வது அத்தியாயத்தில் 9வது வசனம். அப்போ இந்த 3 வசனங்களிலும் ரசூலுல்லாவுடைய மக்சதே பேசத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதற்காக அல்லாஹ் அப்பாயிண்ட் பண்ணா, எதற்காக அனுப்புனா, அவருக்கு கொடுக்கப்பட்ட டியூட்டி என்ன அப்படிங்கிறத இந்த 3 வசனங்களில்
குர்ஆன் தெளிவுபடுது. ஹுவல்லஸி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுஸ்ஹிரஹு அலத்தீனி குல்லிஹி வகஃபா பில்லாஹி ஷஹீதா. அவனே தன்னுடைய தூதரை நேரான வழியை கொண்டும் சத்தியமான மார்க்கத்தை கொண்டும் அதை எல்லா மார்க்கங்களை விட மேலோங்க வைப்பதற்காக அனுப்பி வைத்தான். இதற்கு அல்லாஹ்வே போதுமான சாட்சி ஆவான். இப்போ இதே வசனம் கொஞ்சம் மாறுதலோட அடுத்தடுத்த இதில் வரும். ஸோ அல்லாஹ் என்ன பண்ணா, தன்னுடைய தூதரை நேரான வழி கொடுத்து சத்திய மார்க்கம் அதையும் கொடுத்து அதை என்ன பண்ண சொன்னான், பிரச்சாரம் பண்ண சொல்லல, அதை எல்லா தீன்களையும் விட மேலானதாக அதை ஆகிடணும். அப்போ மற்ற தீன்களுக்கு மேலாக அதை ஆகிடணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் அனுப்புனா. இது தீனுன்னா என்னங்கிற அந்த விளக்கம் நம்ம யூடியூப் சேனல்ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொடுத்துருப்போம். அதை மறுபடியும் இங்க ரிப்பீட் பண்ண தேவையில்லை. தீனுங்கிறது முழுமையான வாழ்க்கை முறை. இப்போ இன்னைக்கு இந்தியா எந்த தீன்ல வாழ்ந்துட்டு இருக்கு? செக்யுலரிசம், கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய தீன்ல வாழ்ந்துட்டு இருக்கு. மதம் என்பது வேறு, தீன் என்பது வேறு. இன்னைக்கு ரஷ்யா எதுல வாழ்ந்துட்டு இருக்கு? அவங்களும் கேபிட்டலிசம்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அமெரிக்கால என்ன இருக்கு? செக்யுலரிசம் இருக்கு, கேபிட்டலிசம் இருக்கு. இதுதான் தீனா இருக்கு. இப்போ இன்னைக்கு உலகம் பூராவும் ஒரே தீன் தான் மெஜாரிட்டியா வாழ்ந்துட்டு இருக்கு. ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் கம்யூனிசம், கியூபாவிலையும் சைனாவிலையும் மட்டும், அதுவும் கூட அதோடைய அசல் வடிவத்தில் இல்லை. அது அங்க என்ன தீன் நடைமுறையில் இருக்கு, இந்த இது இருக்கு. அப்போ சட்டதிட்டங்கள், யாருடைய சட்டங்கள் செல்லுபடி ஆகுதோ அதற்கு பேர் தான் தீன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு போகும்போது அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு கீழ் அரபு தீபகற்பத்தை விட்டுட்டு போனாங்க. அங்க ஆன்மீகம் அல்லாஹ்வுக்கு இருந்தது, அரசியல் அல்லாஹ்வுக்கு இருந்தது, குடும்பவியல் அல்லாஹ்வுக்காக இருந்தது, பொருளாதாரம் அல்லாஹ்வுக்கு கீழ் இருந்தது. எல்லா கொள்கைகளுமே எதுவா இருந்தது? அல்லாஹ்வுடைய கட்டுப்படுதலுக்கு கீழ் இருந்தது. இதுல யாருக்காவது, எந்த ஃபிர்காவுக்காவது மாற்று கருத்து இருக்கும்னு சொல்ல முடியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில் இருக்கும் போது இருந்த ஸ்டேட்டஸ், இதை பத்தி சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க என்ன தெரியுமா பண்ணலாம்? பிஜேவுக்கும் அபு அப்துல்லாவுக்கும் 1990s ஒரு விவாதம் நடக்குது. அப்போ அமீர்னா யாரு, அமீருக்கு மாறு செய்வதுன்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்புல விவாதம் நடக்குது. அப்போ பிஜே தெளிவா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். குர்ஆன் இஸ்லாம் சொல்லக்கூடிய அமீருங்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அமீருங்கிறது அரசியல், பொருளாதாரம், ஆன்மீகம் அனைத்தும் கட்டுப்படக்கூடிய ஆட்சி தலைவரை தான் குறிக்கும். இஸ்லாம் என்றாலே ஆட்சி தான் அவர் சொல்றாரு. இஸ்லாம் என்றாலே ஆட்சி தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் விட்டுட்டு போனாங்கன்னாரு. இது என்னமோ மஹஷர்ல நின்றுட்டு அவர் சாட்சி ஷஹாதத் சொல்ற மாதிரி கேமரால நின்று ஷஹாதத் சொல்லிட்டு இருக்காரு. இதே தான் அல்ல மறுமையில இந்த கிளிப்பை போட்டு கேட்பான். இதுக்கப்புறம் இப்போ 2023 மாத்தி பேசுனீங்கல்ல, அப்ப எப்படி பேசுனீங்க, என்ன நிலைப்பாடு எடுத்தீங்க, எதை ஏன் எடுத்தீங்க? நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்க. குழந்தைல இருந்து நீங்க தான் சொல்வீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குனது ஆட்சி அதிகாரத்தோடு கூடிய இமாரத்து. இந்த சமுதாயத்தை விட்டு சென்றது அந்த நிலையில. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிட்டு போன ஜமாத்து, விட்டுட்டு போன ஜமாத்து ஆட்சியும் அதிகாரமும் கொண்ட ஒரு ஜமாத். அவங்க விட்டுட்டு போனது அதிகாரம் கொண்ட ஒரு ஜமாத்து, அதிகாரம் கொண்ட இமாரத்து. அதுக்கு தான் முயற்சி செய்யணும், அதுக்காக நம்ம எல்லாரும் பாடுபடுவோம். அந்த இமாரத்தை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு அடி சொல்லிட்டேன். இப்ப என்னடானா திடீர்னு அவர் போய் ஆட்சி அதிகாரம் இந்த மாதிரி தைப்புல பேசிக்கொண்டு கடைசியில இஸ்லாமிய அரசாங்கத்தை உண்டாக்கணுங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட்ல, இஸ்லாமிய ஆட்சிக்கிற ஒரு கான்செப்ட் இஸ்லாத்துல இல்ல. அது பல தடவை விளக்கிட்டோம். இப்ப சொல்றது உண்மைனா அப்ப முதல்ல சொன்னது பொய்யா? நான் அப்ப சொன்னதையும் நீ நம்பணும், இப்ப சொல்றதையும் நம்பணும். எப்படி ரெண்டையும் நம்புறது? அப்ப இதை அதிகம் வலியுறுத்தி நாம் பேச வேண்டிய தேவை இல்லை. இது எப்ப நடக்குங்கிறது தான் இன்னைக்கு சப்ஜெக்ட். புரியுதா? அல்லாஹ்வுடைய தீனு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மேலோங்கி இருந்துச்சு, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா முழு உலகத்துல இருந்துச்சா? இல்ல. ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் முழு உலகத்திற்கு அனுப்பப்பட்ட ரசூல், வெறும் ஒரு பகுதிக்காக அனுப்பப்பட்ட ரசூல் கிடையாது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஷன் இன்னும் கண்டினியூல இருக்கு. மிஷன் இஸ் ஸ்டில் கோயிங், மிஷன் இஸ் ஸ்டில் ஆன். அப்ப அந்த மிஷனை சுமந்திருக்கிறது யார்? யார் அதனுடைய பிரதிநிதிகள்? முஸ்லிம்கள். உம்மத்து மேல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. 3 வாட்டி கையை காமிச்சாங்க. யா அல்லாஹ் நீ பாத்துக்கோ, யா அல்லாஹ் நீ பாத்துக்கோ, யா அல்லாஹ் நீ பாத்துக்கோ. இந்த உம்மத்துக்கு தீனை கத்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இவங்க போய் வேலையை பார்த்தாங்க, இவங்க போய் காலேஜில் படித்தாங்க, இவங்க போய் டாக்டர் டிகிரி வாங்கினாங்கன்னா எனக்கு தெரியாது.
அதுக்கப்புறம் இவங்க போய் கட்டடங்களை எழுப்புனாங்க, அப்புறம் இவங்க நகைகளை திரட்டுனாங்க, அதுக்கப்புறம் இவங்க செல்வங்களை சாய்த்தினாங்கன்னா எனக்கு தெரியாது. நான் கொடுத்துட்டு வந்தேன், காமிச்சிட்டு வந்தேன். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சபாமலையில் சொல்லியிருந்தாங்கன்னா வேற தீனுக்கு வேற அர்த்தம். அப்போ என்ன வெறும் பிரச்சாரம் தான் இருந்துச்சு. தீனை கொண்டு வந்து சேர்த்துட்டேனா அப்படின்னா அல்லாஹ் ஒருத்தன்னு அப்போவே சொல்லிட்டாங்களா இல்லையா? நம்ம தௌஹீத் அங்கேயே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்முடைய வெர்ஜன் ஆஃப் தௌஹீத் இருக்குல்ல, அது சஃபா மலையிலேயே உங்களை எல்லாம் படைத்தவன் ஒருவன், நீங்கள் அனைவரும் பனி ஆதம் அப்படின்ட்டாங்க. முடிஞ்சு போச்சு, கேம் ஓவர். ஆனால் தௌஹீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே முழுமைப்படுத்தினாங்க? ஹஜ்ஜத்துல் விதால. ஸோ இதில் யாருக்கும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள்ங்கிறதும் உண்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக தூதர் என்பதும் உண்மை. அதிலிருந்து உம்மத்துக்கு இந்த பொறுப்பு சாட்டப்பட்டது என்பதும் உண்மை. அப்போ இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய முன்னறிவிப்பு செஞ்சுட்டு போயிருக்காங்க. உதாரணத்துக்கு முஸ்னத் அஹமதுல இஸ்லாம் 360 பார்த்தீங்கன்னா 5871வது ஹதீஸை நீங்கள் பார்க்க முடியும். பூமியில் இருக்கும் எந்த ஒரு வீடாக இருந்தாலும் சரி, அது செங்கலால் ஆனதோ அல்லது குடிசையோ, இஸ்லாம் அதில் நுழைந்தே தீரும். கண்ணியமானவர்கள் கண்ணியத்துடனும் இழிவானவர்கள் இழிவடைந்தும் வாழ்வார்கள். கண்டிப்பா உலகம் முழுவதும் இஸ்லாம் நுழைந்தே தீரும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இது நடந்துருச்சா? நடக்கல. அப்புறம் எப்படி நடக்கும்? ஜிப்ரீலும் மீகாயிலும் வந்து இஸ்லாத்தை முழுமையாக கொண்டு போய் சேர்ப்பாங்களா? இல்லை ரசூல்லாவுடைய ஃபாலோயர்ஸ்னு சொல்லிட்டு இருக்கிற நம்ம மேலே அந்த கடமை இருக்கா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்போ அதே சமயம் இன்னொரு ஹதீஸையும் நான் ஆதாரமாக காட்டுறேன். சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அறிக்கக்கூடிய ஹதீஸ் இது. இதுவும் முஸ்னத் அஹமதுல இஸ்லாம் 360 போட்டிங்கன்னா 12885வது ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வல்ல அல்லாஹ் எல்லாம் வல்ல இறைவன் சந்தேகமே இல்லாமல் எனக்காக பூமியை சுருட்டி காண்பித்தான். அதன் கிழக்குகளையும் மேற்குகளையும் கண்டேன். எனது உம்மத்துடைய ஆட்சி அதுவரை சென்றடையும் என்று புரிந்து கொண்டேன். என்னுடைய உம்மத்துடைய ஆட்சி பூமி முழுவதும் எத்தனை கிழக்கு இருக்கோ அத்தனை கிழக்கு, எத்தனை மேற்கு இருக்கோ அத்தனை மேற்கு, எல்லாத்துக்குமே போகும்னு நான் பார்த்தேன். மேலும் சிகப்பு மற்றும் வெள்ளை நிறத்திலான 2 பொக்கிஷங்கள் எனக்கு தரப்பட்டன. நான் என் உம்மத்திற்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தேன், என் இறைவா, என்னுடைய உம்மத்தை பஞ்சத்தினால் அழித்து விடாதே, அவர்களின் மீது எதிரிகளை சாட்டி அதன் மூலம் அவர்களை அழித்து விடாதே என்றேன். இப்போ 2 துவாவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு முன்னறிவிப்பையும் சொல்றாங்க. அதற்கு என்னுடைய இறைவனிடம் கூறினான். அல்லாஹ் பதில் அளிக்கிறான், முஹம்மதே, நான் ஒரு முடிவை எடுத்து விட்டால் அதை மீண்டும் நான் மாற்றுவதில்லை. நான் ஒரு தடவை முடிவு எடுத்துட்டேன்னா மாத்துறதில்லை. ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கேன் அல்லாஹ் நமக்குன்ட்டு, ஒரு ஸ்பெஷல் முடிவு. அது உங்களின் மீது உங்களின் 2 பிரார்த்தனைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் கேட்ட 2 எது? எதிரிகளை சாட்டிராத, பஞ்சத்தில் அழிச்சிராத, இது 2ஐயும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? உலகமே அவர்களுக்கு எதிராக ஒன்று திரண்டாலும் சரி, உலகமே ஒன்று திரண்டு நம்மளை அடிக்க வந்தாலும் நம்மளை அழிக்க முடியாது அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லிட்டான். அதே சமயம் இவர்களே ஒருவரை ஒருவர் சிறைப்பிடிப்பார்கள். ஒரு முஸ்லீமும் இன்னொரு முஸ்லீமை அடிப்பான், அவன் அவனை சிறைப்படுத்துவான், இவன் இவனை சிறைப்படுத்துவான். எதிரிகள் இவனை அடிக்க மாட்டாங்க, ஒருத்தர் என்ன பண்ணிக்குவாங்க? சிறைப்பிடிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸ்ல வருது. பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனக்கு என் சமுதாயத்தின் தீய ஆட்சியாளர்களை பற்றி அச்சம் உள்ளது. ஒரு முறை வாள் உரையிலிருந்து எடுக்கப்பட்டு விட்டால் மறுமை நாள் வரை அது நின்று விடாது. வாள் உருவப்பட்டது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அந்த ஷஹாதத்தின் போது. அதற்கப்புறம் அது என்னாச்சு? உம்மத்தின் மீது தொடர்ச்சியாக இன்று வரை சாட்டப்பட்டுட்டே இருக்கு. இதனால் பிளவுபட்டு எனது சமூகத்தினர் பல பிரிவினர்களாக பிளவுபடுவார்கள். சில பிரிவினர் முஷ்ரிக்குகளுடன் சேர்ந்து கொள்வார்கள், இன்னும் சிலர் சிலை வழிபாட்டில் ஈடுபடுவார்கள். விரைவில் எனது உம்மத்தின் மீது 30 பொய்யர்கள் வெளிப்படுவார்கள். அதில் ஒவ்வொருவரும் தான் இறை தூதர் என்று வாதிடுவார்கள் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உண்மை என்னவென்றால் நானே இறுதி நபி. அந்த 30 பொய்யர்கள் வருவாங்க, அதில் ஒவ்வொருவரும் தான் இறை தூதர் என்று வாதிடுவார்கள். உண்மை என்னவென்றால் நானே இறுதி நபி ஆவேன், எனக்கு பிறகு வேறு ஒரு இறை தூதர் கிடையாது. எனது சமுதாயத்தில் ஒரு கூட்டம் கியாமத் நாள் வரை சத்தியத்தில் மேலோங்கி இருக்கும். அவர்களிடம் கருத்து வேறுபாடு கொள்பவர்கள் அவர்களை ஒன்றும் செய்துவிட முடியாது. அந்த ஹக்கில் இருக்கக்கூடிய கூட்டத்துக்கு எதிராக ஒரு கூட்டம் கருத்து வேறுபாடு கொள்ளும். அந்த கூட்டத்தினால் இந்த கூட்டத்தை ஒன்றும் செய்ய முடியாது. இதுக்காக தான் நான் முழு நீள ஹதீஸும் படித்தேன். இல்லைன்னா மேலுள்ள அந்த வாசகம் தான் போதுமானது. இது உலகம் முழுவதும் அல்லாஹ்வுடைய பூமி கிலாஃபத் சேரும்ட்டு. இதில் அல்லாஹ் கூடுதலாக நான் வேற ஒரு ப்ரொடெக்ஷனும் சொல்கிறான். எதுவரை என்றால் அல்லாஹ்வுடைய கட்டளையான உலக அழிவு நாள் வரும் வரை
கியாமத் நாள் வரும் வரைக்கும் இந்த கூட்டத்துக்கு எதிராக இந்த வேற முஸ்லிம்களுடைய மற்ற அந்த முஷ்ரிக் கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டம் வந்து ஒன்றும் செய்துவிட முடியாது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்றாங்க. அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன புரியுது? உலகம் முழுவதும் இஸ்லாமிய ஆட்சி கண்டிப்பா உலகம் முழுவதும் பரவியே தீரும். அது யார் விரும்பினாலும் சரி விரும்பினாலும் சரி இது கண்டிப்பா நடக்கும். அதாவது சொல்லப்போனா இன்னைக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக் டெஸ்லால கார் வந்துருச்சுல்ல, டிரைவர் இல்லாத காரு, அந்த மாதிரி வண்டின்னு வச்சுக்கோங்க. அல்லாவுடைய ஆட்டோ ப்ரோக்ராமில் இந்த உம்மத்து வந்து அந்த வேலை வந்து நடந்தே தீரும். இது அல்லாவுடைய ஆலமே தக்வின்னு ஒரு இருக்கு, ஆலமே தஷ்ரீ ஒன்று இருக்கு, ஆலமே தக்வின் ஒன்று இருக்கு. ஆலமே தக்வீனில் வந்து எல்லாமே அல்லாஹ் சொல்றது, அல்லாவுடைய பிளானிங் படி நடந்தே தீரும். ஆலமே தஷ்ரீங்கிறது நம்ம ஷரியத்துக்கு கட்டுப்பட்டது. அது கஹஃப் சூரால இதை பற்றி டீட்டெயிலாக பேசியிருப்போம். அப்போ இதில் முழு உலகமும் இஸ்லாம் வந்து பரவும் அப்படிங்கிறது நமக்கு இதில் தெளிவாக புரியுது. அப்போ இந்த விஷயத்தில் நம்ம இன்னொரு கூடுதல் விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதை வெறும் ஆட்சி அதிகாரம், இது வந்து ஒரு பதவி, இது வந்து பதவிக்காக ஆசைப்படுவது, இதெல்லாம் வந்து ஹராமு சொல்றாங்களே, பதவிக்காக விரும்புறது ஹராமு அப்படின்னு சொல்லி தூங்க வைப்பாங்க. நம்மள என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வந்து நான் பதவிக்கு வரணும்னு சொல்லல, இஸ்லாம் பதவிக்கு வரணும்னு சொல்றோம். இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம இஸ்லாம் பதவிக்கு வரணும்னு சொல்றத நான் பதவிக்கு வர்றேன் அப்படியே மாத்தி, அதாவது சொல்லுவாங்க அவங்களுடைய நாவுகள் வேதத்தில் இல்லாததை அவர்களுடைய நாவுகளால் அப்படியே அந்த டங் ட்விஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அது மாதிரி இதுல இந்த மாதிரி ஆசை பார்த்தீங்கன்னா சஹாபாக்களே பட்டிருக்காங்க. அது குரான் சொல்லுது. அதை பத்தி அல்லாமா இக்பால் சொல்றார், ஷஹாதத் ஹே மத்லூபே மக்சூத் மூமின், நான் மாலே கனிமத் நான் கிஷ்வர் குஷாய். அல்லாஹ் மூமினுடைய இலக்கு எது அப்படின்னா ஷஹாதத், அல்லாவுக்கு சாட்சி, பாரெல்லாம் உனக்காக நான் வேலை செய்யறேன், அவ்வளோதான். நமக்கு தேவை அவ்வளோதான். உன்னுடைய தீனுக்காக நான் வேலை செஞ்சேன், இதை நீ நோட் பண்ணிக்கோ, ஒவ்வொரு நாளும் நான் நோட் பண்ணிக்கோ. எனக்கு வந்து இந்த மாலே கனிமத்தோ இல்லை கிஷ்வர் குஷாரியோ, அதாவது இந்த பதவி சுகமோ அல்லது அந்த கனிமத்துடைய சுகமோ எனக்கு அது இலக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அல்லாமா இக்பால் பாடுறார். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா 61வது அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா கூட சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்லுவான், அல்லாவின் மீதும் அவனுடைய தூதரின் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள், மேலும் அல்லாவின் வழியில் உங்கள் பொருட்களாலும் உயிர்களாலும் கடுமையாக பாடுபடுங்கள், நீங்கள் அறியக்கூடியவர்களாக இருந்தால் இதுவே உங்களுக்கு சிறந்ததாகும். அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிப்பான், மேலும் தோட்டங்களில் உங்களை நுழையச் செய்வான், அதன் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், நிலைத்திருக்கும் சுவனங்களில் மிகச் சிறந்த இல்லங்களையும் உங்களுக்கு வழங்குவான், இதுவே மகத்தான வெற்றியாகும். அப்ப சொர்க்கம் வேணும்னா அல்லாஹ்வுடைய வழியில் பொருட்களாலும் உயிர்களாலும் கடுமையாக பாடுபடுதல் இருக்க வேண்டும். இது இருந்துச்சுன்னா உங்களுக்கு சொர்க்கம். இப்ப இந்த இடத்துல இபாதத்தை பத்தி அல்லாஹ் குறிப்பிடல, அதுவும் வேணும். அதை பத்தியும் பல இடங்கள்ல அல்லாஹ் வலியுறுத்தி பேசுறான். தொழுகையை பத்தி வலியுறுத்தி பேசுறான், நோன்பு பத்தி வலியுறுத்தி பேசுறான். நம்ம தொழுகையும் வேணும் நோன்பும் வேணும்னு தான் நம்ம சொல்றோம். அப்படியே எப்படி பிளேட்டை மாத்துறாங்கன்னா தொழுகையை மட்டுப்படுத்தி பேசுறான், தொழுகை தேவையில்லைன்ட்டான். தொழுகை இல்லாம ஒருத்த மூமினா இருக்க முடியுமா? வெறும் தொழுகையோட சொர்க்கம் கிடைச்சிராது, இன்னும் கூடுதலா செயல்படணுங்கிறோம். அதை வந்து எப்படி பிளேட்டை மாத்துறாங்க, அதான் சொல்றேன் இல்லைங்க. இவங்களுக்கு வேலையே என்னன்னா, நாம வைக்காத வாதத்தை இவங்களே வச்சு நம்மளை முட்டாளா சித்தரிப்பாங்க. சித்தரிச்சு என்ன சொல்லுவாங்க, தொழுகையை மறுத்துட்டாங்க அப்படின்னு. தொழுகை எவ்வளவு உன்னதமான செயல், அதுல இருக்கிற நிம்மதி என்ன, அதுல இருக்கிற பாக்கியம் என்ன, அதோடைய இல்லைன்னா இருக்கிற மென்டல் ப்ரெஷருக்கு என்ன ஆயிடுவோம் தொழுகாம விட்டோம்னா. கடமையான தொழுகையே பத்த மாட்டேங்குது, எக்ஸ்ட்ரா தொழுகிறதுக்கு இன்னும் வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க, தொழுகை எனக்கு கண் குளிர்ச்சி அப்படின்னாங்க. அப்ப இவங்க என்ன சொல்றது, அப்படியே பிளேட்டை மாற்ற சொல்றாங்க. ஆனா இங்க ஷர்த்து வைக்கிறானா இல்லையா அல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதரின் மீதும் அல்லாஹ் மீதும் அவருடைய தூதரின் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஈமானுன்னு ஒண்ணு இருந்தா இந்த ரெண்டு வேலை உங்ககிட்ட இருக்கணும். அல்லாஹ்வுடைய வழியில் பொருட்களாலும் உயிர்களாலும் கடுமையாக பாடுபடுங்க. அதென்ன கடுமையாக பாடுபடுதல், இதோட அரபி வேர்டு நீங்க எடுத்து பார்த்துக்குங்க. ஏன்னா நம்மளாம் அரபி வீக் இல்ல, இதோட அரபி வேர்டு எடுத்து பார்த்துங்க. இது நான் பண்ண தமிழ் டிரான்ஸ்லேஷன். அப்படியே அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிப்பான், இப்படி செஞ்சா அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிப்பான், இதை சொல்றான். சரி, இது பாடுபடுங்கள்ங்கிறதுக்கு மீனிங் வேற என்ன தெரியுமா? மஸ்ஜித் நபவி கட்டும்போது டபுள் செங்கலா வைக்கிறது, கிரானைட் போடுறது,
அந்த பள்ளிவாசல் போர் போட்டு கொடுக்கறது, எத்தீம்கான கட்டுறது அப்படின்னு மாத்துவாங்க. அது பண்ண என்ன கிடைக்குன்னு அந்த வசனத்துல அடுத்ததுல சொல்றான். மேலும் நீங்கள் விரும்பும் இன்னொன்றையும் உங்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். இந்த பாடுபடுதலின் மூலம் சொர்க்கமும் கிடைச்சிரும், எக்ஸ்ட்ராவா போனஸ் ஒன்று கிடைக்கும். அது என்ன அப்படின்னா அல்லாஹ்விடம் இருந்து கிடைக்கும் உதவியும் அண்மையிலேயே கிடைக்கவிருக்கும் வெற்றியும் ஆகும். அல்லாஹ்வுடைய நுஸ்ரத் 1, 2 பூமியுடைய ஆட்சி. அல்லாஹ்விடம் இருந்து அண்மையிலே கிடைக்கவிருக்கும் வெற்றியும் அது. இது 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 எப்படி கிடைக்கும்? பள்ளிவாசல் போர் போட்டா எப்படி 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 வந்து இது கிடைச்சிரும்? கஞ்சி கொட்டுறா கழுவுனா எப்படி இது கிடைச்சிரும்? பாடுபடுதல்ல இது வரலையே, தீன்கி ஹித்மத்ல இது வரலையே. இப்போ இங்க ஹித்மத் சஹாபாக்கள் பண்ண ஹித்மத் வேறையா இருக்குது. நம்ம பார்க்குறோமே, சாப்டரா பார்க்குறோமே, புகாரியில பார்க்குறோம், முஸ்லீம்ல பார்க்குறோம், ஹதீஸ்ல பார்க்குறோம். நம்ம இங்க இன்னைக்கு இருக்கிற காலம் மாறிடுச்சு. இன்னைக்கு வந்து அந்த மாதிரி சஹாபாக்கள் பாடுபட்ட வழியில நாம பாடுபட முடியாது. இன்னைக்கு வழிமுறை மாறிடுச்சு, புரியுதா? அது வேற விஷயம். உடனே அடுத்த ட்விஸ்ட் என்ன? இவன் எல்லாரையும் கத்தியை தூக்க சொல்றான், எல்லாரையும் வன்முறையாளர்களா மாத்த சொல்றான். மெட்ராஸ் மீட்டிங் பாடுபடுதல் அல்லாஹ் என்ன சொல்றான்? வெற்றியும் கிடைக்கும் உங்களுக்கு, அல்லாஹ்வுடைய நுஸ்ரத்தும் கிடைக்கும். இதுக்கு பொருள் தேவைப்படும், உயிர் தேவைப்படும். உயிர்னா என்ன? நம்முடைய ஆற்றல். பேச்சு திறமை இருக்கா? பேச்சு தேவைப்படும். எழுத்து திறமை இருக்கா? எழுத்து தேவைப்படும். கைகளால் உழைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கா? உழைப்பு தேவைப்படும். சாதாரணமாக வந்துடாது ஒரு தீனு. இன்னைக்கு வந்து டிஎம்கே ஜெயிச்சது எவ்வளோ ஒர்க் பண்ணாங்க, பிஜேபி ஜெயிச்சது எவ்வளோ ஒர்க் பண்ணாங்க. அவங்களாம் ஜெயிச்சாங்களா? எப்படி வந்தாங்க? அதே வழியில் இஸ்லாத்தையும் மேலோங்க வைக்க முடியும். கத்தி கபடா இல்லாமல் இன்னைக்கு உலகம் எந்த வழியில் ரூலிங் வருதோ அதே வழிமுறையில் இஸ்லாத்தையும் ரூலிங்க்கு வைக்க முடியும். அதுக்கு முதல்ல நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, மேலே ஓங்க வைக்க வேண்டிய ஆட்கள் முதல்ல வந்து இது சார்ந்த அறிவை முதல்ல கிளியர் பண்ணிக்கணும். இப்போ அதே மாதிரி இந்த விஷயம் வந்து உலகம் முழுவதும் இஸ்லாம் பரவும் அப்படிங்கிறது இன்னைக்கு சொன்னோம்னு வச்சிங்களேன், என்ன பண்ணுறாங்க தெரியுமா? ஏளனமாக பார்க்குறேன். அப்படியே என்ன பண்ணுறாங்க? ஏளனமாக பார்க்குறேன். இருக்கிறது 3 என்னது இடஒதுக்கீடே கிடைக்க மாட்டேங்குது. இதில் 2 எம்பி சீட்டு 2 எம்எல்ஏ சீட்டுக்கே சிங்கி அடிச்சுட்டு இருக்கிறோம். இதில் ஏரியா தான் தமிழ்நாடு மொத்தம் இல்லை, என்னது சவுத்து மட்டும் இல்லை, இந்தியா இல்லை, ஏசியா இல்லை, வேர்ல்டு. எப்படி உலகம் முழுவதும் இது எப்படி இருக்குது? நான் இன்னைக்கு நம்புறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவில் உட்காந்துக்கிட்டு பாரசீகத்தையும் இதையும் ரோமையும் வந்து நான் ஜெயிக்க போறேன்னு ரசூல்லா சொன்னாங்கல்ல, அது எவ்வளோ கஷ்டமோ இவ்வளோ கஷ்டம் இப்போ இதை நம்புறது. இந்த பொசிஷன்ல இருந்துக்கிட்டு நம்மகிட்ட டெக்னாலஜி இல்லை, நம்மகிட்ட எந்த ஒரு மேன் பவரும் இல்லை, நம்மகிட்ட நாலேஜ் இல்லை, அறிவு இல்லை, லீடர்ஸ் இல்லை, கேடர்ஸ் இல்லை, கட்சி இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் வருங்கிறான்ல. ஆனால் இந்த ஹதீஸ் எல்லாரும் நம்புறாங்க, நடக்கும் என்பதும் உண்மை. இதில் என்ன கூத்து தெரியுமா? இஸ்லாமிய ஆட்சின்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு பேசுற கூட்டமும் இதை நம்புது. உலகம் பூரா ஒரு நாள் இஸ்லாமிய அரசு வரும் அப்படின்னு சொல்லி முஸ்லிம்கள்ல 72 ஃபிர்காவும் நம்புது. அதுக்காக உழைக்கணும்னு சொல்ற ஃபிர்காவும் நம்புது, உழைக்க கூடாதுன்னு சொல்ற ஆட்களும் நம்புறாங்க. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் அல்லாஹ் இந்த அகல் போர்ல வந்து அல்லாஹ் அதை காமிச்சிருப்பான். நம்பிக்கையாளர்களே, அண்மையில் அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கின்ற பேருதவியை நினைவு கூறுங்கள். எதிரி படையினர் உங்களை தாக்க வந்த போது நாம் அவர்கள் மீது ஒரு கடும் புயல் காற்றை ஏவினோம், உங்கள் கண்களுக்கு தென்படாத படைகளையும் அனுப்பினோம். அப்போது நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றை எல்லாம் அல்லாஹ் பார்த்து கொண்டிருந்தான். இதே பொசிஷன் தான் ரசூலுல்லாஹ்க்கு இருந்துச்சு. டெட்லாக்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு குழி நோண்டி வச்சிருக்காங்க, அதே குழி அவங்களுக்கே கபரா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பின்னாடி பனு குறையலா மட்டும் வழியை விட்டுட்டாங்கன்னா கேம் ஓவர். அல்லாஹ் அதான் சொல்ற, பகைவர்கள் மேலிருந்தும் கீழிருந்தும் உங்கள் மீது படையெடுத்து வந்த நேரத்தில் உங்கள் கண்கள் பீதியினால் மருண்டு விட்டன, இதயங்கள் தொண்டைகளை அடைத்து கொண்டன. முஸ்லிம்களுடைய பொசிஷன் அல்லாஹ் சொல்றான். மேலும் நீங்கள் அல்லாஹ்வை பற்றி விதவிதமான சந்தேகங்களை கொள்ள தலைப்பட்டீர்கள். அது பாரசீகம் ரோமாபுரின்னாங்க, என்னவா இருக்கலாம், எங்க மிஸ்டேக் ஆகிருக்கும்?
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஏதோ ஒன்று சொல்லி இவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரா, இவர் ஏதோ ஒன்று சொல்லி நாம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமா? அப்போ உனக்கு கேட்டுச்சு பாரசீகமாக ஊறி ஜெயிப்பேன் நாம கேட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே எனக்கு அப்படி தான்டா கேட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ விதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கடினமான நேரத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் நன்கு சோதிக்கப்பட்டார்கள், மேலும் கடுமையாக